காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்ட கன்னி ராசி நேயர்கள். கன்னி ராசி அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதத்தில் புரட்டாசியை குறிக்கும். இந்த மாதமே புரட்டாசி மாதமே கன்னி ராசி மாதம் தான் ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்னி ராசிக்கு அதிபதி யார்? புதன் பகவான். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலே புதன் பகவான் உட்கார்ந்து புரட்டாசி மாதம் பிறக்கிறது ஒரு பெரிய ஒரு யோகத்தை சொல்லக்கூடியது. அதுலேயே இந்த புதன் வந்து இப்போ அஸ்தங்கமாக இருக்கார். 10ஆம் தேதிக்கு மேலே அஸ்தங்க நிவர்த்தி ஆகிறது. கன்னி ராசிக்கு அடுத்த 20 நாள் நல்ல யோகமான ஒரு நாள். இந்த நாளை நான் பயன்படுத்திக்கலான்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கன்னியில் கேது பகவான் உட்கார்ந்து மனசை ஒரு உலுக்கு உலுக்கிருச்சு, உடம்ப ஒரு உலுக்கு உலுக்கிருச்சு, மொத்த ஸ்பேர் பார்ட்ஸையும் ஒரு உலுக்கு உலுக்கிட்டு இப்போ தான் போயிருக்கு சிம்மத்துக்குள்ளே. கன்னி ராசி இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாகி எழுந்து உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ இந்த கன்னி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் 20ஆம் தேதிக்கு 10ஆம் தேதிக்கு மேலே யோகம் நிறைஞ்சதாக இருக்க போகுது. ஆனால் 10ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஆரோக்கிய விஷயத்துலேயும் சரி, எடுக்கக்கூடிய முயற்சிகள்லையும் சரி, குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பெடுத்து பேசுகிறீங்க அப்படின்னாலும் யோசித்து நிதானித்து பேசுகிறது சிறப்பாக இருக்கும். சில இடங்களில் லூஸ் டாக்ஸ் மூலியமாக பல பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கன்னி ராசிக்கு புதன் உட்கார்ந்துருந்தாலும் 2ல் செவ்வாய், உக்கிரமான ஒரு செவ்வாய். எப்படின்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு மேலே செவ்வாய், நரசிம்மர் எப்படி கர்ஜிப்பாரோ அந்த மாதிரி இருக்கும் வாய்ஸ் டோனு. இல்லையே நீ இப்படி பேச மாட்டியே, அம்மா ஏன் இப்படி பேசுகிற, அக்கா ஏன் இப்படி பேசுகிற, ஒய்ஃபு கூட ஏன் இப்படி பேச, ஏன் இவ்வளோ கோவம் வருது உனக்கு, ஏன் இவ்வளோ சவுண்டு, இதெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களை கேட்பாங்க. ஏன்னா 2ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால. அப்போது பேச்சில் நிதானம், மூச்சுக்காற்று போல் பேச்சை பயன்படுத்துறது உங்களோட குடும்ப வாழ்க்கையில் பிரிவினை இல்லாமல் பார்த்து கொடுக்கும், மனஸ்தாபங்கள் இல்லாமல் பார்த்து கொடுக்கும். அப்போ எங்கே எப்படி பேசணுன்றது கன்னிராசிக்கு 100% தெரியும். ஆனால் இப்போ செவ்வாய் உட்கார்ந்துருக்கனால பேச்சை வேறு மாதிரி பேச வைக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களோட ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு, மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை போகிறதும் இன்னும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால கண்டிப்பாக கன்னி ராசிக்கு மறைமுக எதிரிகள் மூலியமாக பிரச்சனைகள் உண்டாகும். செய்யாத தப்புக்கு உங்கள் பேரை போட்டு உருட்டுறது, உங்களை பயன்படுத்துறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒரு சில இடங்களில் உங்களோட பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா போய் உட்காந்து கத்தாமல் நிதானமாக என்னதுன்றதை புரிய வைக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதுலேயும் முக்கியமாக குடும்பத்தில் குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நன்மையை தருங்க. ஏன்னா எவ்வளோதான் வந்து கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் ஃபேமிலிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வெளியே யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. செல்ஃபிஷ்னஸ் அப்படின்னா சில பேர் பணத்தில் செல்ஃபிஷ்னஸாக இருப்பாங்க. இந்த கன்னி ராசி மட்டும் ஃபேமிலிக்காக செல்ஃபிஷாக இருக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் தான் பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மை தான். அதை ஓவராக விட்டு கொடுத்து போய் அவங்களையே ஓவராக ஆக்காமல் கொஞ்சம் நிதானிச்சு போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வரவுகள் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் அதிபதி 2ல் இருக்காது. அதிர்ஷ்ட வருமானங்கள், இவங்க காசே கொடுக்க மாட்டான்னு கொடுத்து 3 வருஷம் ஆச்சு, எப்போதான் வருமோ அப்படின்னு ஃபீல் பண்ணி மறந்து போனவங்க கூட அந்த காசை உங்களை தேடி வந்து கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக ஒரு 500 ரூபாவது கொடுத்து மிச்சத்தை தரேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு வருமானங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முயற்சி ஸ்தானத்தில் மாந்தி பகவான். அதுலேயும் இந்த புரட்டாசி மாதம்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா மாலையபட்ச பித்ருக்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதங்கள்ங்க. அதில் மாந்தி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கனால வீட்டில் செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள், இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் கரெக்டாக பண்ணிட்டா இந்த மாதம் எடுக்கிற முயற்சிகளில் மாந்தின்ற கிரகம், மாந்தினா யாரு தெரியுங்க, என்ன புதுசாக பேர் சொல்கிறேன்னு சில பேர் கேட்பீங்க. சில பேருக்கு மாந்தினா என்ன தெரியும்னுவீங்க. மாந்தின்றது ஒரு பிரேதத்துக்கான கிரகம் அதுங்க. அதாவது அந்த கிரகத்துக்கு உயிர் இருக்கும், ஆனால் உணர்வு இருக்காது, செயல்பாடுகள் இருக்காது. ஒரு கோமா ஸ்டேஜில் ஒருத்தர் படுத்திருந்தால் எப்படி இருப்பார், அதான் மாந்தி. அது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால மூதாதையர் வழிபாடுகளை கரெக்ட்
கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். தாய் வழி உறவுகளோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை தரும். கண்டிப்பாக தாயாரோடைய மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைஞ்சதாக இருக்குது. மூத்த குழந்தை அப்படின்னு சொல்லும்போது 5ஆம் பாவத்தை சனி ராகு சேர்ந்து பார்க்கறதுனால சில தேவையில்லாத இஷ்யூஸு, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காததாக இருக்கட்டும், பிடிவாதமாக இருக்கட்டும், ஆரோக்கிய சார்ந்த விஷயமா இருக்கட்டும். ஆனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக படிச்சிருவாங்க. படிக்காத மாதிரியே இருக்க, எப்படி நீ 90 மார்க் எடுத்தன்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் சனி ராகு பார்க்குறதுனால ஏதாவது ஒன்று பண்ணி ஃபுல் மார்க் எடுத்துருவாங்க. ஆனால் ஆக்டிவிட்டீஸ் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். 6ஆம் இடத்துல ராகு. நீங்கள் உத்தியோகம்னு எழுதி வச்சாலே அந்த பேப்பரில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த உத்தியோகத்தில் இந்த உத்தியோகத்தை நம்பி தான் வாழ்கிறவங்க கொஞ்சம் நிதானித்து போகிறது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே போல் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ராசி 12 ராசிகளில் கன்னி தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா 6ல் ராகு நேராக உட்கார்ந்துருக்காரு. ஸோ அப்போ பக்கத்து வீட்டில் சுற்றி போட்டிருக்காங்க, அதை தாண்டி போனீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு தான். நடைப்பழகும் போதும் பார்த்து போகணும். அதே நேரத்தில் எப்போவும் குளிக்கிற தண்ணியில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு குடிங்க. எவ்வளவு தான் நெகட்டிவ்னஸ் உங்களை தாக்குனாலும் உங்கள் ஆரோவை கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல் எல்லை தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சால் இந்த மாதம் முழுவதும் காலையில் எழுந்தான வேலைக்கு போகும்போது எல்லை தெய்வத்தை கும்பிட்டுட்டு போங்க. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சின்ன இணுக்கில் தப்பிச்சு வரதை கண்டிப்பாக பார்க்கலாம். வேலை இல்லை, நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க அமைதியாக இருந்து தேடுங்க. இத்தனை வருஷமாக தேடிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதம் நிதானித்து தேடுங்க. ஏதோ கிடைக்குது, காசை கொடுத்துட்டு உள்ளே போயிடலான்னு போனீங்கன்னாக்கா போனதுக்கான பஞ்சாயத்துக்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். திருமணம் பேசும்போது 7ஆம் இடத்துல சனி பகவான். எவ்வளோ பஞ்சாயத்துங்க சுற்றி இருந்தாலும் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 7ல் சனி பகவான் திக்பலத்தோடு உட்கார்ந்துருக்கார். ஆனால் அந்த சனி பகவான் வக்கரம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணத்துக்கு வரன் பார்க்கக்கூடியவங்க நிதானித்து ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி அங்கே வக்கரம் பெற்று இருக்கிறதுனால பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குன்னா திருமணத்துக்கான காலம், கல்யாணத்துக்கான வரனை அமைச்சு கொடுத்துரும். பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா நிதானித்து போகிறது சிறப்பு. இது எப்படி நாங்கள் ஜாதகத்தில் பார்க்குறது? நீங்கள் ஜாதக நோட்டை எடுத்திங்கன்னா 2 கமா போட்டிருப்பாங்க, இல்லையா வான்னு எழுதியிருப்பாங்க, அதான் வக்கரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் அதிபதி 2ல். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கண் இஎன்டி, கண்ணு, மூக்கு, பல்லு, தொண்டை, இந்த 4 விஷயத்தில் முகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த ஃபேஸ் பெரலைஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஜாதகத்தையும் சரி பார்த்துக்கோங்க. உங்களோட ஆரோக்கியத்துக்கான விஷயங்கள், அதாவது முக்கியமான நரம்பு ரத்த ஓட்டம் நிற்கிறது மூலயமா என்னென்ன பிரச்சனைகள் உடம்புல இருக்கோ, ஹீமோக்ளோபின் குறையிறது, இல்லை ஓவர் ஃப்ளோவாக போய் உடம்பே டயர்ட் ஆகுறது, கண்டிப்பாக அதில் கவனம் தேவை. அடுத்தது சொந்த தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. இது 80% தொழில் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வருமானத்தை எடுத்து வீட்டில் இல்லை பர்ஸில் வைக்க முடியுதா? அங்கே பிரச்சனைகள் இருக்குது. வர வருமானம் கையில் வரும்போதே பாதி திரும்ப முதலீடாக போடுறோம், பாதி கடனுக்கு போயிடுது. வெளியே உலகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய கம்பெனி வச்சுருக்கான், நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான், இவ்வளோ சம்பளம் வருது அப்படின்வாங்க. ஆனால் எடுத்து வைக்கிற பேக்கெட்டில் வைக்கிறது வாங்குறதோட 10% கூட இல்லை. இதுதான் இங்கே. இன்னொன்று ஈஸியாக இந்த கூகுள் பேயில் காசு அனுப்புறது, யூபியில் அனுப்புறதுல ஃபஸ்ட்டு இருக்கிறது கன்னிராசி. காசு வேணுமோ அதை அமுச்சு ஏன்னா கையில் கூட இப்போ காசு தொடுறது இல்லை. இந்த கன்னிராசிக்கு இருக்கிற பிரச்சனை இது தான். அப்போது பணத்தை சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். குருக்கு திரிகோணத்தில் செவ்வாய் உட்கார்ந்து கஜகேசரி குரு மங்கள யோகங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானங்கள் செலவினத்தை கம்மி பண்ணினா ஒண்டி தான் வெற்றி பெற முடியும். அதற்கு ஃபஸ்ட்டு விஷயம் கடனை நிவர்த்தி செய்கிறது. கடனே இல்லைன்னு சொன்னாலும் இப்போ உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக கவனம் தேவை. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வெளிநாட்டு கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் தேடி வரும். அதை பயன்படுத்திக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால
எடுக்கிற முயற்சிகள் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுக்கும். ஆனால் வருமானத்தை எடுத்து வைக்கிறதுல தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். கண்டிப்பாக இந்த வருமானம் உங்களுக்கு அதிகரித்து வெற்றி அமைய நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக கன்னிகா பரமேஸ்வரி, அதாவது கன்னியாகுமரியில் நித்திய கன்னியாக வைரமூக்குத்தி போட்டு நின்றுட்டுருப்பா. அவளை வழிபாடு பண்ணுறது நன்மையாகும். எங்களால் போக முடியல, வீட்டில் ஒரு சின்ன மனை வச்சு ஒரு அகலில் தீபம் ஏற்றுங்க. கன்னிகா பரமேஸ்வரிக்குன்னு சொல்லி ஒரு குங்குமத்தை வச்சு அதை நெத்தியில் இட்டுக்கோங்க. இல்லை அங்கே நான் பக்கத்தில் தாங்க இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பல விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி வெற்றி தரும். உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் பச்சை, வெற்றிக்கான எண் 5. நன்றி.